இன்றைய அபிஜித் நட்சத்திரமானது மதியம் 1:29. அதாவது அந்தந்த ஊரில் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சற்றே மாறுபடும். அந்த 1:29 முதல் 24 1:53 வரை நீங்கள் சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், கோவிந்த நாமாவளி, ஆஞ்சநேயர் காயத்ரி, அனுமன் சாலிசா, இப்படி சிவபுராணம், தேவார திருமறைகள், 12 திருமறைகள், பாசுரங்கள் இவைகளை படித்து மனமாற ஒருகி வந்தாலே போதும். உங்களது தேவையானவற்றை அந்த இறைவனே கொடுப்பான். நீங்கள் ஏதோ கேட்டு பிரார்த்தனை செய்து வேண்டினால் மட்டும் அவன் கொடுப்பதே இல்லை. படைத்தவனுக்கு எந்தெந்த நேரத்திலே என்னென்ன கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து இருக்கின்றான். ஆகையவே உங்களுடைய கோரிக்கைகள் ஓரிரண்டை மட்டும் அடுக்கடுக்காக வைத்துவிட்டு மறுபடியும் ஒரு அபிஜித் நட்சத்திரம் எப்பொழுது வரும் என்று எத்தனையோ ஆயிரம் பேர் அப்படி தவறாக செய்வதாக நினைக்கின்றோம். எதையும் இறைவனிடமே விட்டுவிட்டு அவனிடம் விட்டுவிட்டு சரணாகதி செய்து சரணாகதி தத்துவத்தை பின்பற்றி எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா என்றும் காயேன வாச்சா மனசா இந்திரிவா புக்தியாத்மனாவா பிரகதே ஸ்வாவாது கரோமி எத்தியத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய இது சமர்ப்பயாமி என்றும் நீங்கள் முடித்துக்கொண்டு உங்களது காரியங்களை வெற்றி நடையோடு நீங்கள் ஆரம்பிக்கலாம். எதிர்வினை சக்திகள் உங்கள் இல்லத்தில் அண்டவே அண்டாது. தேவையற்ற வீண் பிரச்சனைகள், மனஸ்தாபம் இவைகள் இருந்தால் இறைவன் அதை நீக்கி வாழ்க்கையிலே உங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்க வேண்டும் என்பதை பிரார்த்தனையில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் பிறப்பு இருக்க வேண்டாம் இறைவா என்று வேண்டிக் கொள்ளுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளால் அருணாச்சலா.